கலை நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை முதற்கட்டமா? இல்லை, முதல்ல அவங்க தலைப்பில் இந்த துணை முதல்வர் சொன்னது அதிமுகவோட பாஜகவோடு இணைத்து விடுவார் இபிஎஸ் சொல்கிறாரு பாருங்க. இந்த மாதிரியான கேள்விகளுக்குனா நான் பதில் பேச வேண்டிய அவல நிலைக்கு நான் முதல் தடவையாக தள்ளப்பட்டிருக்கேன். ஏன் இவ்வளோ உண்மையிலே ரொம்ப எப்படி இணைச்சிருவாருன்னு சொல்கிறது. இணைக்குவாங்களா? கூட்டணி வேணால் சேருவாங்கன்னு சொல்லுங்கள். இணைச்சிடுவாங்களா? கூட்டணியே சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத போது இணைத்து விடுவார்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப அபத்தமான பேச்சு. அவர் என்ன காரணம் அதுக்கெல்லாம் வச்சு நான் பேச வேண்டிய நிலைமைக்காக முதல்ல வருத்தப்பட்டுட்டு நான் கடந்துடுறத. இப்போ இங்கே பேசினவங்க பல பேரும் திமுக கூட்டணி பலமான கூட்டணின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தவரை பலமான கூட்டணி இல்லை. திமுக கூட்டணி பலத்தினால அவங்க ஆட்சிக்கு திரும்ப திரும்ப வரலை. உண்மை என்னென்னா, தமிழ்நாட்டில் 60 லட்சம் சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. அதில் 40 லட்சம் பேர் வாக்களிக்கிறாங்க. அதிமுக ஓபிஎஸ்னுடைய நிர்பந்தத்தால் பாஜகவோட கூட்டணி வைத்ததன் விளைவு இந்த 40 லட்சம் பேர் அப்படியே திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறாங்க. வாக்கு எண்ணும் துவக்கத்திலேயே திமுக 40 லட்சம் லீடில் இருக்குது. அதிமுக இந்த 40 லட்சத்தை முதல்ல கேட்சப் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி லீடு காட்டணும். இட் இஸ் அன் அப்ஹில் டாஸ்க் ஃபார் எனி பார்ட்டி. அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு இடத்துல எங்கே இருந்து பெரிய அளவுக்கான ஆதரவு கிடைச்சிச்சுன்னா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 17 லட்சம் பேர். அவர் குடும்ப உறுப்பினர் சேர்த்தா நான் ஒரு கணக்கு 51 லட்சத்துக்கு வரேன். அதில் 30-40 லட்சம் பேர் திமுகவுக்கு தொடர்ந்து வாக்களித்து கொண்டிருந்தார்கள். இந்த 2 முகாம்களும் இப்போ திமுக விட்டு வெளியே போகுது. பாஜகவோட கூட்டணி இல்லை என்பதில் அதிமுக உறுதியான நிலைப்பாடு எடுத்து ஒரு தேர்தலை சந்தித்து அதனுடைய தோல்விகளுக்கு பின்னாடியும் நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லியாச்சு. அதுக்கு 2 காரணம். ஒன்று இந்த சிறுபான்மையினர் மொத்தத்தையும் தூக்கி திமுக கையில் கொடுக்கறதுக்கு அதிமுக விரும்பலை. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுக பாஜக விட்டு விலகி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வெகு தூரம் பயணம் செய்த பிறகு பாஜகவை நெருங்கி திமுக பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இதையும் என்ன லாஜிக் இது? நம்ம பலது பார்த்துட்டோமுங்க. ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டது, டீ பார்ட்டி, கவர்னருது, அதில் மாற்றம் வந்தது, ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டோம். ரொம்ப விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கேன். திரும்ப அதெல்லாம் பேசி நேரத்தை வீணாக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து கூட்டணியில் இருந்தபோது 7200 கோடி ஃபேஸ் 2 மெட்ரோவுக்கு பணம் தரமாட்டேன்ட்டாங்க, நிதி தரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் புதிய நண்பர்கள் போய் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. பாஜக கொடுத்துருச்சு. புதிய நண்பர்கள் போய் கேட்ட இது அரசியல் கணக்கோட நீங்கள் எப்படி முடிச்சு போட முடியும்? ஏன் போடுறேன்னா, பாஜகவுக்கு இப்போ மைனாரிட்டி பாஜகவுக்கு திமுக தேவை. திமுக இது எலெக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா 2019 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை அவங்க சக்சஸ்ஃபுல் கூட்டணியா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க அந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டு பாஜக கூட கூட்டணி அமைச்சா அது பலகீனமா தானே பார்ப்பாங்க. பாஜகவோட இப்போ கூட்டணி அமைக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன். 2026 தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பிறகு திமுகவுக்கு பாஜக ஆதரவு தேவை. அதை 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு மறைமுகமாக அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கிறாங்க. நிச்சயமாக இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்குது. இது அதனால் என்ன பண்ணுறாங்க, அதிமுக பலமான கூட்டணிங்கிறீங்க, ஆனால் 6.5% வாக்குகள் குறைஞ்சிருச்சு. 40க்கு 40 ஜெயிச்சாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் 6.5% அந்த கூட்டணிக்கு வாக்கு குறைஞ்சிருச்சு. திமுக 2 இடத்துல குறைவாக போட்டிக்கிட்டாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு 11% வாக்குகள் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த வாக்குகள் எங்கே போச்சுங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணுறேன். எங்கே போச்சுன்னா பாஜகவுக்கு போச்சு, பாஜக கூட்டணிக்கு போச்சு. அதனால தான் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஹா நம்ம இந்துக்களை நம்மகிட்ட வந்து பிரிக்குது பாஜக, நம்ம இந்துக்கள் வாக்குகளை கவர்வதற்கான முனைப்பில் இறங்குன்னு சொல்லி தான் பழனியில் முருகனுக்கு காவடி தூக்குனாங்க. அதை மதச்சார்பின்மைக்கு எதிரான கோட்பாடு நடைமுறை அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் சொன்னாங்க. திமுகவுடைய தலைமை பீடமான திராவிட கழகம் சொல்லிச்சு. அப்போ சிறுபான்மையினர் அதை பார்த்து முகம் சொல்லிக்கிறாங்க. இவங்க இந்துக்கள் வாக்குகளை கவர்வதற்கான வேடங்களில் இறங்கிட்டாங்க சொல்லி. அதோடு இல்லாமல் கந்த கஷ்ட சவசத்தை பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் போட்டி பாடலாக வேற தீர்மானம் போட்டாங்க. இதெல்லாம் பார்க்காம இருக்க மாட்டாங்க சிறுபான்மையினர். மேற்கொண்டு இது நீங்கள் எல்லாரும் இல்லை, இது எல்லாமே பார்த்து இது எல்லாமே அதிமுகவுக்குள்ளே வரும்னு நீங்கள் எப்படி ஒரு கால்குலேஷன் வருவாங்க, சந்தேகமே இல்லை. ஏற்கனவே நகர தொடங்கி விட்டார்கள் இவர்கள். அதனோட ரிசல்ட் எங்கன்னு கேட்குறேன். ரிசல்ட் இனிமேல் எங்க 2024
அந்த தேர்தலை சந்திக்கும் போது 3 மாதங்கள் தான் பாஜக விட்டு வெளியே வந்திருந்தாங்க. ஓபிஎஸ்ஸை வெளியே அனுப்பிச்ச பிறகு தான் அதிமுகவில் பாஜக விட்டு வெளியேற முடிஞ்சு. இல்லை கலை, இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதை ப்ரூஃப் பண்ணியிருக்கணும் இல்லையா? 3 மாதத்தில் அவங்க நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மேலும் மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு திமுகவின் நகர்வு வேறு மாதிரி இருக்குது. நேர் எதிராக பாஜக நோக்கி போகிறாங்க. அதை அந்த மக்கள் பார்க்குறாங்க. நேர் எதிராக தானே போகிறாங்க. நேர் எதிராக இல்லை, அவங்க ஏற்கனவே எடுத்த அதிமுக நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக போகிறாங்க பாஜகவை நோக்கி. இப்போ நீங்கள் என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த நான் மேற்கொண்டு மேலாட்டமாக பல விஷயங்கள் பாஜக ஏன் தேவையில்லை ஒன்றுங்க, அதை அதிமுக சொல்லணும். சொல்லுங்க ஏன் தேவையில்லைன்னா ஒன்று, 2019 மோடி அவர்களை பிரதமராக முன்னிறுத்தி அதிமுக கூட்டணி வாங்கின வாக்குகள் வந்து 30%. ஆனால் 2021 எடப்பாடி அவர்களை முதல்வராக முன்னிறுத்தி அதிமுக கூட்டணி வாங்கின சதம் 43. திமுக சதம் என்ன 53 இருந்து 8% குறைஞ்சி போச்சு. இல்லை ரெண்டு நான் திமுக சொன்ன கூட்டணி சொல்றேங்க. திமுக மட்டும் சொல்லல, நான் கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. அதை பாராளுமன்ற கூட்டணியுடைய வாக்குகளை பேசுறேங்க. நீங்க ஏங்க அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க? நீ குடிக்க வரேன்னா ஒரு காத்திரமான விஷயத்தோட வாங்க. நான் சொன்னதை புரிஞ்சுக்கிறாங்க, குறுக்கிடாதீங்க. அப்ப இல்ல அந்த தொகுதிகள் அதே பழைய கூப்பாடை பாடிட்டு பாருங்க. தொகுதிகள் என்ன ஐயா, நீங்க கூப்பாடு பிறகு பாடுங்க, உங்க கட்ட ஒரு நேரம் வரும்போது பாடுங்க. அப்ப அதுல வந்து இவ்வளவு இடங்களை வந்து இவங்க இவ்வளவு இழப்புகளை இவங்க சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அரசு ஊழியர்கள் இழப்புகளை சந்திக்கிறாங்க. நீங்களே உண்மையிலேயே அதிமுகவுக்கு தானே. அதிமுக இழப்பே இல்லை. 2019 அதான் நான் சொன்னேன்ல, பாஜகவோட போனா வாக்கு அவங்களுக்கு குறையுது, பாஜக விட்டு வெளியே வந்தா கூட்டணியுடைய வாக்குகள் கூடுது. அப்போ அது ஒரு காரணம். இதை உணராதா? 2019 தேர்தலிருந்து 2024 தேர்தல் வரை 3 பெரிய தேர்தல்களை சந்திச்சிருக்கிறாங்க, இடைத்தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்கன்றப்போ அதிமுக எவ்வளவு தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு திமுகவுக்கு தெரியும் பொழுது திமுக எப்படி பாஜக கூட கூட்டணி வைக்கும்? நான் கூட்டணி இப்போ வைப்பாங்கன்னு சொல்லவே இல்லைங்க. நான் 2024 வரைக்கும் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், 2026 வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா 2 பேரும் எதிரும் புதிருமாக தான் இருக்கணும். அப்போ தான் திமுக வெற்றி பெற முடியும், பாஜக வெற்றி பெற முடியும், ஓரளவுக்கு எந்த வெற்றியானாலும். அதுதான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். நான் சொல்கிறது வெளியில் இது உள்ளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிற சொல்ல வரேன் நான். அதான் லாஜிக்கலான விஷயம் அது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, ஒரு ரைடு விட்டதுக்கே இவங்க வந்து கூட்டணி பற்றி பேசுறாங்க, இன்னொரு ரைடு விட்டாங்கன்னா கட்சியை இணைப்பாங்க அப்படின்ற பேச்சு முதிர்ச்சியற்ற பேச்சு. அதன் மீது பேசுவதற்கு நான் முதலே சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. நீங்கள் திரும்ப அவர் பேசின ஒரு முதிர்ச்சியற்ற வார்த்தையை பேசுகிறீங்க. அப்போ திமுக மேலே ரைட் நடத்தினா அவங்க பயப்படலையா? திமுக அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் ரைட் நடத்துச்சுல, அப்போ இவங்க என்ன பயந்துட்டாங்களா? பயப்படலையா இவங்க? அதனால தான் பாஜகவோட இப்போ உறவு வைக்கிறாங்களா, உறவு புதுப்பிக்கிறாங்களா? இல்லை அவங்க எங்க அவர் ஆர்கியூமெண்ட் படி நீங்கள் லாஜிக்கலாக அவருடைய எங்கே உறவை புதுப்பிச்சாங்கன்னு கேட்குறேன். தொடர்ந்து புதுப்பிச்சுட்டு இருக்காங்க, நெருங்கிட்டே இருக்குங்க. பாஜகவை நோக்கி திமுக நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். பல தடவை நம்ம பெரிய அளவுக்கு அதை பேசிட்டோம். அப்போ நீங்கள் ஏன் வந்து இதனால தான் இந்த ஒரு காரணம், இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் 19 21 சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணிக்கு கிடைத்த வாக்குகள் அதிகமானது பாஜக முன்னிறுத்தாத போது. அப்போ இதை அதிமுக புரிந்து கொள்கிறது. இந்த அனுபவத்திலிருந்து அதிமுக பாடம் கற்றுக்கொள்கிறது. அடுத்து என்னன்னா, இந்த 40% இஸ்லாமியர் இந்த சிறுபான்மை வாக்குகளை திமுகவோட அள்ளி கொடுக்க அதிமுக விரும்பலை. அதிலையும் உடைப்பு ஏற்படுத்துவதற்காக அவங்க நிச்சயமாக பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தே ஆகணும். அதான் நிலைமை. இன்னொன்று என்னென்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் திமுக ஆட்சியில் இன்றைக்கி ஏராளமான வரிகளுங்க, சில நலத்திட்ட உதவிகளை மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. அடிப்படை கட்டுமான வசதிகளை பெருக்கவே இல்லை. என்ன ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நேற்று சரபங்கா நீரேற்று திட்டத்தில் அதுக்கு பாராட்டி சேலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அமைப்புகள் எடப்பாடி அவர்கள் சந்திச்சிருக்காங்க பாருங்கள். அதில் கூட பாருங்கள், அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 50% மேலே பணிகள் முடிந்து விட்டது. 100 ஏரிகளை காவிரி நீரை கொண்டு நிரப்பக்கூடியது, நீரை ஏற்றி அந்த திட்டத்தை மேற்கொண்டு திமுக தொடரவே இல்லை. அதுக்கடுத்து
நீங்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் 90% மேலே அதிமுக ஆட்சியில் முடிச்சாச்சுங்க. திமுக அதை தொடரவே இல்லை. காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தில் மொத்தம் 14,000 கோடி, அதில் 700 கோடி 800 கோடியை ஒதுக்கி பணியை தொடங்கினாங்க. 400 ஏக்கர் சொல்லிடுறேன் நிலத்தை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் இதுக்காக நிலத்தை கையகப்படுத்தினாங்க. 400 ஏக்கர் நிலங்களை அதிமுக ஆட்சியில். இப்போ எதுவுமே செய்யாமல் முதல்வர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ராமநாதபுரத்தில் போய் நாங்கள் தான் கையகப்படுத்தணும்னு சொல்கிறாரு. ஒரு பைசா கூட அந்த திட்டத்துக்காக அவங்க பணம் ஒதுக்கவே இல்லை. பேசலாம். 400 ஏக்கர் கைப்பற்றினாங்க. நான் மீண்டு வரேன். ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் இந்த ஆட்சியில் நீங்கள் ஒவ்வொரு பிரிவினருக்கும் நீங்கள் கெடுதல் பண்ணியிருக்கீங்க. அவங்க உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க. ஒரே உதாரணம் சொல்கிறேன், கச்சத்தீவை நீங்கள் இலங்கைக்கு கொடுத்ததில் எதிர்ப்பு தெரிவித்து திமுக பல போராட்டங்கள் நடந்துச்சு. இப்போ ஆர்டிஐயில் ரிப்ளையில் வரும்போது பார்த்தா திமுக மறைமுகமாக அதனுடைய தலைவர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு. இல்ல கலை இவ்வளோ லாஜிக்கா பேசினாலும் கூட தேர்தல்னு வந்தா திமுக தானே ஜெயிச்சு நிக்கிறாங்க. ஜெயிக்கிறது என்பது அது எப்படி ரெடியூஸ்ட் மார்ஜின்ல ஜெயிக்கிறாங்கறதை நீங்க கணக்குல எடுத்து ஜெயிச்சிடுறாங்களே அவங்க. அது அவ்வளவுதான். இந்த தேர்தல் அது முடிஞ்சு போச்சுங்க. 2024 2024 ஓட முடிஞ்சு போச்சு. பேசலாம் கலை.